சார், இப்போ ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஒரு இயக்குனரா உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். சென்சார் போர்டுங்கிறது ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல உள்ளது கிடையாது. மாநிலத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. சென்சார் போர்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அதோட ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ ஒரு திரைப்படம் சென்சார்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா யாரு அதை மாட்ட வச்சிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஏன்னா சென்சார் போர்டுனாவே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தாயி. அப்போ ஒரு படம் வந்து சென்சார்ல சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம். கரெக்டா? இப்ப யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்? பிஜேபி. பிஜேபிக்கு ஜனநாயகன் என்கிற அந்த திரைப்படம் வருவது பிடிக்கவில்லை. அவங்களுக்கு எதிராக அந்த படம் இருக்கு அப்படிங்கிறத சென்சார் போர்டுல எல்லாரும் பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டுல பாக்குறாங்க அந்த திரைப்படம் பிஜேபிக்கு எதிராக இருக்கு. அவங்க என்ன கோமாளிகளா? நாங்கள் எங்களுக்கு எதிராக எடுக்கிற திரைப்படத்தை தேர்தல் வர்ற நேரத்துல தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுறதுக்கு நான் தான் சொன்னேன் திரைப்படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படம் பேசுகிற வசனங்கள், பேசுகிற செய்தி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணும்? அலோவ் பண்ணாது. நீ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு பேரு முந்திரி காடு அப்படின்னு ஒரு படம். அந்த படம் எதை பத்தி பேசிச்சுன்னா முற்றும் முழுதுமா சாதிய கட்டமைப்பை விமர்சிச்ச ஒரு திரைப்படம். பிரபல எழுத்தாளர், சாகித்ய அகாதமி விருது பெற்ற இமயம் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின பெத்தவன் அப்படிங்கிற ஒரு நெடுங்கதை அது. நான் இப்போ அதை படம் பிடிச்சிட்டேன். சென்சார் போர்டுக்கு போகுது. சென்சார் போர்டுல எத்தனை கட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ இத்தனை கட்டு கொடுத்துட்டான், அத்தனை கட்டு கொடுத்துட்டான்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என் படத்துக்கு 86 கட்டு. 86 கட்டு ஒரு 2.5 மணி நேரம், 2.25 மணி நேர படத்துல 86 இடத்துல வெட்டுனா அந்த படம் ஊனமடைந்து விடும். அந்த படத்தை நீங்க மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. என் படத்தை 86 இடத்துல வெட்டிட்டாங்க. அப்ப எந்த கட்சி சார் இருந்தாங்க? பிஜேபி. சனாதன தர்மத்துக்கு எதிராக ஒரு திரைப்படம் வருது அப்படின்னு சொன்னா, சாதிய சித்தாந்தத்தை ஒரு அடித்து நொறுக்குவதற்கு ஒரு திரைப்படம் வருது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், ஐயனாரப்பா என்ன காப்பாத்து அப்படின்னு ஒரு வசனம் சென்சார் போர்டுல இருக்கவங்க சொல்றாங்க. இட் சவுண்ட்ஸ் ஐயர். ஐயனாரப்பான்னு சொல்லக்கூடாதுங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன் ஐயனார் என் குலதெய்வம்டா, அதை நான் ஐயனாரப்பன் தான் சொல்லுவேன். என் ஊர்ல எல்லாம் அப்படிதான் ஜாமி. நோ 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 நோ, இட் சவுண்ட்ஸ் ஐயப்பா, இட் சவுண்ட்ஸ் ஐயனார், இட் சவுண்ட்ஸ் ஐயர். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க வந்து நான் பிரேயர் பண்ற இடத்துல இருக்கேன். அது கோர்ட் மாதிரி. அது சென்சார் போர்டுங்கிறது கோர்ட் மாதிரி. நான் பிரேயர் வைக்கணும், அவங்க அதை கன்சிடர் பண்றதா வேணான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் முடிவு பண்ணுவாங்க. அப்போ சென்சார் போர்டு வந்து ஒரு திரைப்படத்தை வர வேணாம்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு அரசுக்கு அது ஏதோ நெருக்கடி கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த படம் அரசுக்கு நெருக்கடி கொடுக்காத எந்த படமும், இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி எடுத்த ஒரு திரைப்படம் கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகல. ராஜீவ் காந்தியோட மரணத்தை பற்றிய குற்றப்பத்திரிகை என்கிற திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதுல காங்கிரஸ் கட்சியை அவர் கேள்வி கேட்கிறார். அது போலதான் இப்ப ஜனநாயகன் திரைப்படம் அது வராம போனதுக்கு அது பேசுகிற அரசியல் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அது கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாதா சார்? கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்காது. தேர்தல் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆகும்.